ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிறைய பெண்கள், இளம் பெண்கள் கணவனை இழந்தவுடன் அவங்க கதறும் முதல் வார்த்தை அல்லது அவங்க கதறுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, என் கணவர் நல்லா இருந்தார், ஆரோக்கியமாக இருந்தார், எந்த வியாதியும் இல்லை, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார், திடீர்னு கொரோனாவில் இறந்துட்டார், திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இதேமாரி குழந்தைய கூட சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு பையனோட குளிக்க போனால் டக்குன்னு ஆற்றுல மூழ்கி இறந்துட்டான், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு பயங்கர வலியை கொடுக்குது. கணவன் இறந்தார் அப்படிங்கிறதை விட ஆரோக்கியமாக இருந்த கணவன் இறந்தார், அவர் ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு பல மாதங்களாக அல்லது வருடக்கணக்காக இழுத்துக்கிட்டு கிடந்து இறந்திருந்தால் அவங்களுக்கு இந்த வலி இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மனம் தானாகவே அதுக்கு தயாராகிடும், அவங்கள இழக்கிறதுக்கு தயாராகிடும். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, ஒரு சகோதரர் அவங்க அம்மானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அழுதுகிட்டே தான் பேசினார். அவங்க அம்மா ஒரு சில வருடங்களாக படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அந்த பெட்ரிடன் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்களே, அந்த முதுகுலெல்லாம் புழு வர ஆரம்பிச்சிருச்சான் படுத்துக்கிட்டே இருந்ததுனால. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு அம்மா இறந்தா பரவாயில்லன்னு நானே நினச்சிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவங்களுடைய டாய்லெட்டை எடுக்கணும், இந்த மாதிரி. அது ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்க, அதாவது 2 பேரும் உயிரோடு இருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அப்போ கணவன் மனைவியை பார்த்துக்கணும் அல்லது மனைவி கணவனை பார்த்துக்கணும் போது அவங்கள அறியாமல் மனதில் இப்படி ஒரு எண்ணம் வருகிறது. அதிலும் குறிப்பாக குழந்தைங்க பெற்றோர்களை பார்க்கும்போது, ஒரு சகோதரி என்கிட்ட இதை சொன்னாங்க, எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ அவங்க இந்த மாதிரி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, ஸோ அவங்க டாய்லெட் ஆள்றது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு பிடித்தவர்கள் தான், ஆனால் அவங்களுக்காக இந்த கடமையை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது ஒரு விதத்தில் முடியலன்னா என்ன அர்த்தம், இன்டைரக்டாக சொல்ல வர்றது அவங்க இறந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கணவர் சொல்லியே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இத்தனைக்கும் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதே அந்த மனைவி தான், அந்த மனைவியுடைய வருமானம் தான், கணவருக்கு சொற்ப வருமானம் தான். ஸோ அந்த மனைவி படுத்த படிக்கையாக கூட இல்லை, பட் அடிக்கடி புலம்பிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சில பணிவிடைகளை கணவன் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, ரொம்ப கிடையாது, உடம்புல ஒரு காயம், அதை மட்டும் சரி பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். அதுக்கே அந்த கணவர் இவங்க இறந்தா பரவாயில்ல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தால் அல்லது வயதாகி ரொம்ப இழுத்துட்டு இருந்து இறந்தால் அதனால் நமக்கே ஒரு பிரச்சனை வருது, அல்லது நமக்கு பிரியமானவர்கள் கஷ்டப்படுறதை பார்க்க முடியல, இதுக்கு இவங்க இறந்தால் பரவாயில்லைன்னு நினைக்கும் பொழுது இறந்தால் நமக்கு அது வலி கொடுக்கல. சமீபமாக ஒரு வீடியோ பார்த்தோம், அதில் பார்த்திங்கன்னா அது பழைய வீடியோப்பில் இருக்குது, குழந்தைகளை ஒரு 3 வயதுலேருந்து ஒரு 10-12 வயது குழந்தை வரையும் இருக்கும், அவங்கள அப்படியே உயிரோட வாயை கட்டிட்டு அப்படியே நெஞ்சு பகுதியை கிழித்து விலங்குகள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மார்பு கூட்டையே வெட்டுறானுங்க. எதுக்குன்னு தெரியல, தீவிரவாதிகளா அல்லது வெளிநாடுகள்லாம் அந்த குழந்தையுடைய கல்லீரல் இதெல்லாம் சாப்பிட்டா ஆண்மை வருன்றாங்களே, அதுக்காகவா என்னன்னு தெரியல. ஆனால் உயிரோடு இருக்குது அந்த குழந்தை, உள்ள இதயம் துடிக்கிறது தெரியுது. அதை பார்க்கும்போது எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, அந்த குழந்தைய கொன்னுட்டு எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, படுபாவிங்களை இப்போ இப்படி அனஸ்தீஷியா கூட இல்லாமல் இப்படி பண்ணுறானுங்களே அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாமே அந்த நல்ல ஆரோக்கியமானவர்களுக்கு திடீர்னு இப்படி வர்றதை இன்னொருத்தராக இருந்தாலே தாங்கிக்க முடியல, அது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர், நம்ம குடும்பத்தின் ஆதாரமாக இருப்பவருக்கு இப்படி நடக்கும் பொழுது அதை மனதால் பொறுத்துக்க முடியல. ஆனால் மரணம் எப்பவுமே சொல்லிட்டு வராது.
இல்லை திடீர்னு தான் வரும். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில். ஏன்னா இப்போ வந்து விநாச காலத்தில் இருக்கிறோம், நாம் உலக அழிவின் காலத்தில் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கொத்து கொத்தாக மரணத்தை பார்க்கிறோம். இல்லை, நிலநடுக்கத்தில் சிரியா துருக்கியில் கொத்து கொத்தாக இறந்ததை பார்த்தோம். உக்ரைன் போரில், பாலஸ்தீன போரில், இலங்கை போரில், பாகிஸ்தானில் திரும்ப இது நடந்துக்கிட்டே இருக்குது. நடக்கும், இன்னும் அதிகமாகத்தான் நடக்கும். இப்போ நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நோயை கொடுத்து டார்ச்சர் பண்ணி தான் அவங்களுக்கு மரணம் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர். அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உயிரோடு இருக்கும் பொழுதே புத்தியினால் அவங்கள சாகடிச்சிடுங்க அப்படிங்கிறார். கீதாசாரமே அதுதான். மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் எல்லாத்தோடைய அடிநாதமாக இந்த செய்தி தான் இருக்கும். பாருங்கள், இப்ராஹிம் தன்னுடைய குழந்தைய பலி கொடுக்க சொல்லி கடவுள் சொல்கிறார் இல்லை, டக்குன்னு போய் கொலை பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அப்படின்னா குழந்தைகளை கொல்லுங்க கடவுளுக்காக, அது மெசேஜ் கிடையாது. உங்கள் குழந்தை உயிர் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு? அந்த மரணத்தை தாங்கிக்கிறதுக்கு உனக்கு சக்தி வேணும்னா இப்போவே அது இறைவனுடையது அப்படின்னு பலி கொடுத்துனா கொலை பண்ணுறது கிடையாது, இறைவனுக்கு அர்ப்பணிச்சிடு. அது என்னது கிடையாது. இன்னொருத்தருடைய பொருளை சொந்த கொண்டாட நினைச்சிங்கன்னா அதுக்கு பேர் திருடுறது தானே. இப்போ குழந்தை கொடுக்கும்போது கடவுள் கொடுக்குறாருன்னு தானே சொல்கிறீங்க, மனைவி கொடுக்கும்போது கடவுள் எனக்கு கொடுக்குறாருன்னு தானே சொல்கிறீங்க. ஆனால் என்ன ஆகிடுது? அது என்னுடையதுன்ற எண்ணத்தை வளர்த்துக்கும் பொழுது தான் அதுக்கு ஒன்று ஆகும்போது நீங்கள் துடிக்கிறீங்க. இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஒன்று ஆகும்போது நீங்கள் எதுக்கு துடிக்கிறீங்க? அப்போ நீங்கள் துடிக்கும் பொழுதே கடவுளுக்கு துரோகம் செய்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஸோ இப்படி கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் முஸ்லீம் மதத்தில் வந்து பர்தா போடுறது, ஆண்கள் தாடி வைக்கிறது. ஏன்னா அந்த சரீர கவர்ச்சியில் போய் சிக்கிடக்கூடாது அப்படின்ட்டு. குறிப்பாக மனைவி வந்து வெளியில் பர்தா போடுறாலோ இல்லையோ, வீட்டில் கணவன் முன்னாடி பர்தா போட்டு இருக்கணும். ஆனால் அங்கே ரிவர்ஸாக நடக்குது. ஸோ அப்போ பர்தா போடுறதுடைய பயனே இல்லாமல் போயிடுது. ஏன்னா வெளியில் போகிறவன் ஒன்றும் பற்று வைக்க போகிறது கிடையாது, வீட்டில் இருக்கிறவன் தான் பற்று வைக்க போகிறான். ஸோ அப்போ உயிரோடு இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற உணர்வில் இருங்க. இறந்துட்டால் என்ன ஆகும்? பிணத்தை போய் புதைச்சிடுவாங்க, எரிச்சிடுவாங்க. மீதி என்ன இருக்கும்? உயிர் இருக்கும். அது வந்து அழியாது, அது வேறு எங்கேயாவது போய் பிறந்துடும். எங்கேயோ நிறைய பேர் இறந்த பிறகு அது எனக்கு பிறப்பாங்களா இப்படியெல்லாம் கேட்பாங்க. இறந்த பிறகு நான் அவங்கள பார்க்க முடியுமா? உயிரோடு இருக்கும்போது அவங்க இறந்துட்டதான் நினைங்க, இறந்த அப்புறமா பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. ஆனால் உடலை பார்க்காதீங்க. உடலில் பார்க்கறது தான் பிரச்சனை. அதனால தான் கடவுள் சொல்கிறார், ஆத்மாவை பாரு. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் அங்கே பொட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தான் பேசுது, பார்க்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் யாரை பார்த்தாலும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட இழப்பு தான் உங்களுக்கு வலியை கொடுக்க போகுது. இல்லை, அவங்க மனைவியை பார்க்கும்போதெல்லாம் அங்கே ஒரு ஒலி பேசுது, அந்த ஒலி பழகுது. அந்த ஒலி கொஞ்ச நாள் தான் இந்த உடம்புல இருக்கும். ஏன்னா கடவுள் சொல்கிறார், ஆத்மாவில் இது வந்து 5000 வருட காலச்சக்கரம். முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும். ஸோ அதிகபட்சமாக 84 பிறவி எடுத்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 84 உடலை எடுத்துருக்குது. ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்க, ஆனால் மனிதர்களாகத்தான் பிறப்பாங்க. அப்போ 84 பிறவியின் நடிப்பும் ஆத்மாவில் ஏற்கனவே பதிவாக இருக்குதுன்றார். ஸோ ஒரு உடம்புல இருந்து அது எந்த அளவுக்கு நடிக்கணுன்ற பதிவு இருக்குதோ அந்த பதிவு இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆத்மா அந்த உடம்புல இருக்கும். அடுத்தது டக்குன்னு வேறு உடம்புல நடிக்கிற பதிவு ஸ்டார்ட் ஆனோடனே அந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போயிடும். இதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஆத்மாவை பாருங்கள். இல்லை, இருக்கிற வரைக்கும் ஓகே, சந்தோஷமாக இருக்குதா? நீங்கள் வந்து ஆத்மாவை பாருங்கள். குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்னு மயங்குனீங்கன்னா கடைசியில் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு மயங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வலியை கொடுக்கும். லவ் ஃபெயிலியர் கூட அப்படி தானே இல்லையா? நீ எந்த அளவுக்கு மயங்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு வலியை கொடுக்கும். மயங்கலைன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட வலியை கொடுக்கறது கூட துக்கம். அப்படிங்கிறதுக்காக தான் முஸ்லீம் மதத்தில் வந்து பர்தா போடுறது ப்ளஸ் லவ்வுக்கு வந்து எதிர்ப்பு இல்லையா? திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறது விபச்சாரம் அப்படின்வாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ஒத்து வராது. பட்டு காமம் கலக்காமல் இருக்கணும் அந்த பழக்கம். அதாவது கடவுள் ஒன்று சொல்லுவார், சொர்க்கத்தில்
காமம் கோபம் பற்று பேராசைங்கன்னா என்னன்னே தெரியாது. குழந்தை கூட யோக பலத்தில் பிறக்கும். அதாவது கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைத்தால் மனைவி கர்ப்பமாவாள். அதனால தான் அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். ஓகே, சொர்க்கத்தில் எல்லா விஷயமும் யோக பலத்தில் தான் நடக்குன்றார். உண்மை என்ன? யோக பலன்றது அந்த எண்ணத்தின் சக்தி தான். அப்போ உண்மையில் சொர்க்கத்தில் மட்டும் இல்லை, இங்கேயுமே யோக பலத்தில் தான் நடக்குது. ஆனால் நம்ம அதன் மீது நம்பிக்கை கொள்ளாத காரணத்தினால உடல் பலத்தை பயன்படுத்த போகும்பொழுது அது நம்மை ஏமாற்றி விடுகிறது. நீங்கள் அமைதியாக சுபமான எண்ணம், பாசிட்டிவான எண்ணம் மட்டும் வைங்களாம், தானாகவே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு யார் மீதும் உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பற்று இருந்துச்சுன்னா தானாக நெகட்டிவ் எண்ணம் வந்துடும் இல்லையா? பற்றே ஒரு நெகட்டிவ் எண்ணம் தான். ஏன்னா பற்று இருந்தாலே இவங்க இறந்துடுவாங்களோன்ற ஒரு பயமும் சேர்ந்துல வருது. இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, துரோகம் செஞ்சுடுவாங்களோ, இவ்வளோ பயம் வருது பற்று இருக்கிறனால. இல்லாட்டினா உங்களுக்கு ஏன் இந்த எண்ணங்கள்லாம் வரப்போகுது? அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், நீ வெறும் ஆத்மா, நீ செத்துட்டேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ வெறும் ஆத்மா, நீயே செத்துட்டேன்னும் போது உனக்கு ஏது உறவு? உடலே உனக்கு இல்லைன்னும் போது உடலின் உறவு கிடையாது. இப்போ ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்ய. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அந்த உலகத்தை தான் பரந்தாம பரலோகம்னு சொல்கிறோம். அந்த இறைவனைத்தான் சிவன் இந்துக்களும், அல்லாஹ் முஸ்லீம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. ஸோ அவரை மட்டுமே நினைவு செய்யணும். இந்த ஞானத்தை சொல்வதற்காகவே கடவுள் கடைசியின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அது அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். ஸோ அந்த முரளியை சிந்தனை செய்யுங்கள், இறைவனை சதா நினைவு செய்யுங்கள், இறைவனையே அனைத்து உறவுமாக சிந்தனை செய்யுங்கள். ஏன்னா 5000 வருடத்தின் இறுதியில் இறைவன் வந்து உங்களை ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்ய சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ நினைக்க இந்த பற்று, காமம் எல்லாமே புத்தியிலிருந்து விலகிடும். எல்லா அழுக்கும் பரிசுத்தமாக ஆகும். இந்த பரிசுத்தமாகிறதுடைய பலனாக தான் 5000 வருடமாக நாம் இழந்த அத்தனையும் மீண்டும் நாம் அடையிறோம். மீண்டும் அதே சொர்க்கத்திற்கு செல்கிறோம். அதே உடல் ஈஸியாக புரிஞ்சுக்கினா 5000 வருஷத்தில் என்ன நடக்குமோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்போ ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் எவ்வளோ அழகான ஆரோக்கியமான உடல், நல்ல குடும்பம், அளவற்ற செல்வம் எல்லாம் இருந்ததோ அதே உங்களுக்கு கிடைக்கும். அதே உடல், அதே பேர், அதே அப்பா அம்மா, அதே கணவன் மனைவி, அத்தனையும் கிடைக்கும். ஸோ இதுதான் நீங்கள் புராண கதையை பார்த்தீங்கன்னா இதுதான் சாரமாக இருக்கும். ஹரிச்சந்திர மகாராஜா வந்து குழந்தை மேலே உள்ள பற்றுனால அனைத்தையும் இழப்பார். எப்போ பற்ற விடுறாரோ அனைத்தும் மீண்டும் கிடைக்கும். வெட்டியானாக இருந்தவர் மீண்டும் ராஜாவாகிடுவார், மனைவி ராணி ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அதோடைய அர்த்தம் வந்து அந்த ஒரு பிறவியில் நடக்கிற விஷயம் இல்லை, ஆத்மாவுடைய விஷயம். ஆரம்பத்தில் ராஜாவாக இருந்த ஆத்மா இன்றைக்கி பிச்சைக்கார மாதிரி ஆயிடுச்சு பற்று வச்சதுனால. இப்போ பற்றை விட்டனா மீண்டும் அனைத்தையும் அடைவாய். எப்படி பற்ற விடுறது? அப்போ என்னை யார் பார்த்துக்கிறது? அப்போ மற்றவங்கள பற்று இல்லாமல் நான் எப்படி பார்த்துக்கிறது? இத்தனை கேள்விகள் வரும். கடவுள் சொல்கிற, ராஜா நீ எங்கே ராஜா பார்த்துக்கிற? இப்போ உனக்கு திடீர்னு கை கால் வராமல் போயிடுச்சுன்னா யார் பார்த்துக்குவா? உனக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுத்தது நான் தானே. அப்போ நீ பார்த்துக்கிறேன்னு உனக்கு எங்கேருந்து வருது அகங்காரம் இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொருத்தருடைய புண்ணிய கணக்குக்கு ஏற்பதான் அவர்கள் பலனை அனுபவிப்பது. உங்கள் குழந்தைக்கு புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய பாவ கணக்கே இருந்தாலும் அந்த குழந்தையுடைய புண்ணிய கணக்கு கரை சேர்க்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த குழந்தை கல்யாணம் ஆனவொடனே நீங்கள் படுத்த படுக்கை ஆகிடுவீங்க. ஸோ அப்போ புரிஞ்சுக்கலாம், அது குழந்தையுடைய புண்ணிய கணக்கு. நீங்கள் பாதுகாக்கலாம் அந்த குழந்தையுடைய புண்ணிய கணக்கு. அந்த சில சொல்லுவாங்களே, குழந்தை பிறந்த நேரம் நிறைய வேலை கிடச்சிது, லாபம் வந்தது, அதோடைய புண்ணிய கணக்கு அது. சிலருக்கு திருமணமானவொடனே இதெல்லாம் நடக்கும், அது மனைவியுடைய புண்ணிய கணக்கு. அப்போ அவங்கவுங்களுடைய புண்ணிய கணக்கு அவங்களை பாதுகாக்குது. அதை கொடுக்குற கருவி தான் நீங்கள் இல்லாட்டினாலும் வேறு கருவியை வைத்து கடவுள் அதை கொடுப்பார். ஸோ இன்றைக்கி அரசாங்கம் வந்து கணவன் இழந்தால் மனைவிக்கு வேலை, அப்பா இறந்தால் குழந்தைக்கு வேலை அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் ஒரு கருவி தான். அது உண்மையிலே என்னென்னா அது எல்லாருக்குமே கிடைக்கிறதும் கிடையாது இல்லையா? நிறைய பேருக்கு அப்படி அதை ட்ரை பண்ண மாட்டாங்க, அல்லது அதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ யாருக்கு புண்ணிய கணக்கு இருக்கோ அது அவங்கள தேடி வரும். ஸோ அந்த புண்ணிய கணக்கில் மட்டும் கவனம் கொடுக்கணும். இறைவன் சொல்கிறார், இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணிய காரியம் என்ன தெரியுமா? உன்னை ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனின் நினைவிலே மூழ்கி இருக்கிறது தான்ற. அதை மற்றவர்களுக்கு சொல்வதும் கூட. இப்போ இறைவனுடைய நினைவிலே மூழ்கி அவர் தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன் எல்லாமே. இந்த உலகம் அழிஞ்சிடுச்சு, மற்றபடி நான் கருவியாக என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். இருக்கிற வரைக்கும் ஒரு மேனேஜர் மாதிரி இல்லையா? ஒரு நிறுவனத்தில் நீங்கள் மேனேஜர், முதலாளி கிடையாது. அந்த மேனேஜர் போஸ்ட்டில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த நிறுவனத்தை நீங்கள் பார்த்துக்கணும்.
வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா ஐயோ இது என்னதுன்னெலாம் அழக்கூடாது, அழ மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அதுக்கு நீங்கள் பொறுப்பு. போனதுக்கு பிறகு அது அது உங்களுடைய பொறுப்பு கிடையாது, நீங்கள் வேறு ஒரு குடும்பத்தினராக மாறிடுவீங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் இல்லை? யாரை நம்பியும் யாரும் இல்லை, அவர்களுடைய புண்ணிய கணக்கு மட்டுமே அவர்களுக்கு பாதுகாப்பு கவசம். அவர்களுக்கு பாவக்கணக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் எதிரியே இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஒரு குழந்தை ஆழ்துளை கிணறுல போய் சிக்கிச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காப்பாற்ற நினச்சிது, முடிஞ்சுதா? ஸோ அடுத்தடுத்து வெள்ளம் வருது, எல்லாமே நம்ம புண்ணிய கணக்கை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. கடவுள் கூப்பிட்டா அடுத்த செகண்டில் வருவார். அப்பா வருவாரா, அம்மா வருவாங்களா டக்குன்னு? இப்போ வெள்ளத்துலலாம் சிக்கினாங்களே, எப்படி மாட்டினாங்க? அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துலலாம் போய் மாட்டினாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸாக ஒரு சகோதரி பேட்டி இருக்கும். அவங்க அப்போ தான் ஏதோ ஒரு வேலைக்காக வெளியில் போயிருக்கிறாரு. அதுக்குள்ளே ஏரி உடஞ்சிருச்சு பக்கத்தில். ஃபேன் உயரத்துக்கு தண்ணி அப்படியே தொங்கிட்டு இருக்கிறாங்க அம்மாவும் பையனும். பையனை தூக்கி மேலே பரனில் போட்டாங்க, அம்மாவை பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம்தான் மீட்பு படையினர் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. பட் அவ்வளோ நேரம் இருந்தது அது ஒரு தண்டனை தானே. ஆனால் கணவன் தப்பிக்கிறார் பாருங்கள். அந்த புண்ணிய கணக்கு உங்களை பாதுகாக்கும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களை கணவன் பாதுகாக்கிறாரு அந்த நேரத்தில், யாரும் பாதுகாக்க முடியாது, கடவுள் தான் பாதுகாக்க முடியும். அவரை மட்டுமே நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கணும். ஸோ அப்போ கடவுளோட இப்போ வந்து இந்த மாதிரி இளம் விதவைகள் வந்து காலகாலமாக தான் இருக்கிறாங்க, காலகாலமாக இல்லை, சில தலைமுறைகளாகவே இருக்கிறாங்க. அப்போல்லாம் அவங்க இந்த அளவுக்குலாம் துடிச்சது கிடையாது. இப்போ தான் ரொம்ப துடிக்கிறாங்க. காரணம் என்ன? பற்று, அந்த அளவுக்கு பற்று. அடுத்த காரணம் இல்லை, முதல் காரணமே கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு இல்லையா? அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கடவுளே கதின்னு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மனித இழப்பு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதேமாதிரி அவங்கள பார்த்துக்கிறவங்களும் இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்போ அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால மனிதனுக்கு சக்தி போயிடுச்சு, சகிப்புத்தன்மை எல்லாம் போயிடுச்சு. அப்போ குடும்பத்தை விட்டு வெளியேறாங்க, மாமனார் மாமியாரை விட்டு வெளியேறாங்க, தனியாகவே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இயற்கை உபத்திரவத்தில் மாட்டிக்கும்போது துடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், என் ஒருவனை பிடி, அனைவரையும் ஆல்ரெடி இறந்து வெறும் ஆத்மாவாக பாரு, என்னுடையவன்ற எண்ணத்தை விட்டுட்டு பாரு இல்லையா? உன்னுடைய எதிரி முன் ஜென்மத்தில் உன்னுடைய கணவனாக இருந்திருப்பான், உனக்கு இப்போ பார்த்தா பற்றா வருது. ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் முன் ஜென்மத்தில் உனக்கு கணவனாக இருந்திருப்பான், இப்போ பார்த்தா உனக்கு பற்றா வருது. கணவனே தெரிந்தால் கூட வரலல்ல. அதே மாதிரி தான் இதையும் ஒரு ஆத்மாவாக பாரு. கொஞ்ச நாளைக்கு இப்படி இருப்பாங்க, அடுத்தது இந்த உறவு போயிடும், அல்லது நம்ம அவங்கள விட்டு போயிடுவோம். ஸோ எப்போவுமே கூட இருப்பது கடவுள் தான். அவரை மட்டுமே நீங்கள் பிடிச்சு இருந்தால் இப்படி கதற மாட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீங்கள் புத்தினால சாகடிச்சிட்டிங்க, தயாராகிட்டீங்கல்ல. அப்போ உங்கள் கணவன் இறக்கும்போது திடீர்னு இறந்தாலும் உங்களுக்கு பெரிய வலியை ஏற்படுத்தாது. ஒரு சின்ன ஜெர்க்கு இருக்கலாம், அதுவுமே நீங்கள் பக்காவாக முயற்சி பண்ணிங்கன்னா அதுவும் இருக்காது. கணவன் இறந்துட்டார், அப்படியா, எனக்குள்ளே இறந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்குவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பதற்றமும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி, அவங்க கணவன் நல்லா தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்ச போது எங்கள் வீட்டில் தான் வாடகை இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்துட்டார் நியூஸ் வருது. அப்போ போகிறோம், போய் பார்த்தா நாங்கள் பார்க்கும்போது இருந்த மனிதர் அப்படியே மாறிட்டார், சுத்தமாக. அம்மாவெல்லாம் கூட வச்சு பார்ப்பார். நான் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டால் கூட பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவார், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு. இப்படியெல்லாம் சொன்னவர் ஒரு டைமுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விரக்தி ஆகிடுச்சு, ஆன உடனே வேலைக்கு போகிறத நிறுத்திட்டார். அம்மாவெல்லாம் கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தையில் திட்டுறாரு, பொண்டாட்டியை திட்டுறாரு, எதுவுமே சாப்பிடாமலே கிடக்கிறார். ஏதோ ஒரு கோபம் அவருக்கு. அப்போ வந்து அந்த குடும்பமே வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக விற்று சாப்பிட்றாங்க. அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, இப்படியே சில மாதங்கள் வரைக்கும் இருந்திருக்கார். ஒரு 6 மாதமாக என்னமோ இருந்திருக்கார். அப்படியே மெலிஞ்சு போயிட்டார். நல்லா கட்டு மஸ்தாக இருந்த மனுஷன் மெலிஞ்சி இறந்து கிடந்தார். அப்போ நான் போகும்போது அந்த அக்கா, அதாவது அவங்களுடைய மனைவி, கண்ணில் தண்ணியே வரல, அவங்க சிரித்து பேசுகிறாங்க. ஏன்னா அவர் பண்ண டார்ச்சரு அவங்களுக்கு வந்து வெறுத்து போச்சு. இறக்குறது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. அவங்க வீட்டில் யாருமே, அவங்க அம்மாவும் அழலை, யாருமே அழலை. ஒரு விதத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற மாதிரி அவர் நடந்திருக்கிறார். ஸோ அப்படி நடந்தால் தான் நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? ஏன்னா இறந்த பிறகு நீங்கள் அனுபவிக்கிற துக்கத்தை அவர் இருக்கும்போதே கொடுக்குறார்.
அதுவே தாங்கிக்க முடியாது. இப்போ துக்கமே இல்லாமல் தப்பிக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதுக்காக தானே நீங்கள் கடவுளை பிடிக்கிறீங்க. அதனால தான் கடவுளை மட்டும் பிடிச்சிட்டு மனிதர்களை புத்தியிலிருந்து நீக்குங்க. அது யாராக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் பல வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கட்டும். நிதர்சனம் என்ன, எப்போ வேணாலும் விட்டு போயிடுவாங்க. அப்போ துடிக்க போகிறது நீங்கள் தான். ஏன் துடிக்கணும்? கடவுளுடைய குழந்தையான பிறகு எதுக்கு துடிக்கணும்? கடவுள் உங்களை இந்த துக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஸோ அதனால் நானும் ஒளிப்புள்ளி, இறைவனும் ஒளிப்புள்ளி. யாரை பார்த்தாலும் ஒளிப்புள்ளியாக பாருங்கள். தேவையில்லாமல் பார்க்குறதையும் விட்டுருங்க. குறிப்பாக உங்கள் குடும்பத்தை சொல்கிறேன். ஏன்னா அங்கே தானே பற்று வரும், அதுதானே வலியை கொடுக்கும், அதுதானே பைத்தியம் பிடிச்சி அலைய வைக்கும். திடீர்னு துரோகம் எல்லாம் பண்ணுறாங்கன்னா, இந்த சொத்து பிரச்சனைலாம் வரும்போது அங்கே என்னுடையவர்களே கிடையாது, அது என்னுடையதே கிடையாது. அப்போ நீங்கள் பதற மாட்டீங்க. ஆனால் உண்மையிலே அது ஆழமாக பதிவாச்சா இல்லையான்றது அந்த சூழ்நிலை வரும்போது தெரியும். சூழ்நிலை வரும்போது நீங்கள் பதறீங்க, பேனிக் அட்டாக் வருது அப்படின்னா நீங்கள் இதை அலட்சியமாக விட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகம் அழியுதோ இல்லையோ, உங்கள் கூட இருக்கிறவங்க இறப்பாங்கல்ல, துரோகம் நடக்கும் இல்லை, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் இல்லை, அதை தாங்கிக்கிறதுக்காவது நீங்கள் கடவுளை பிடிக்கணும் இல்லை. அடுத்தது முக்கியமானது, நீங்களே இறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பற்று உங்களை இன்னொரு ஜென்மம் எடுக்க விடாது. பேயாவே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் யாரை நினைத்து சுற்றுனீங்களோ அவங்களே மந்திரவாதியெல்லாம் கூப்பிட்டு உங்களை அடித்து துரத்துறதுல தான் இருப்பாங்க இல்லையா? அவங்க இன்னொரு திருமணம் பண்ணும்போது அவங்க உடம்புக்குள்ளே நீங்கள் பூந்தீங்கன்னா, எந்த கணவன் முன்னாள் மனைவி இன்னாள் மனைவி உடம்புக்குள்ளே இருக்கிறத விரும்புவோம், அல்லது எந்த மனைவி முன்னாள் கணவன் இப்போ இருக்கிற கணவன் உடம்புக்குள்ளே இருக்கிறத விரும்புவோம்? அது இன்னும் பிரச்சனையை உருவாக்கும். ஸோ அதனால் மனித பற்றுகளை கருணை இல்லாமல் அறுத்தெறிந்தால் நீங்கள் அமைதியாக எப்போவுமே இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும். அலட்சியமாக இருந்தால் கடைசியில் சாகும்போது சங்கரா சங்கரான்னு கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.